Hello everyone, welcome to our class. In today's class we are going to see a topic from Unit 9, Linguistics. So Linguistics அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மொழியியல், அதாவது language அப்படினா மொழி. ஸோ அந்த மொழியை பற்றின ஆராய்ச்சி, அந்த படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸ், மொழியியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த வேர்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் ஹேஸ் பீன் derived from the Latin word lingua, so which means language. So lingua அப்படின்னா லத்தீன் மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ், மொழின்ற பேர். ஸோ முதல்ல லிங்குவா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் பார்க்குறோம். அண்ட் IGS stands for science. ஸோ சயின்ஸ் தான் தெரியும், அறிவியல். அப்போ ஒரு மொழியை அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள் பற்றி படிக்கிறது தான் லிங்குவிஸ்டிக்ஸ், மொழியியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஜென்ரல் சென்ஸ் இஸ் it is the scientific study of language. So this is important. What does mean by linguistics அப்படின்னு பார்த்தீங்கன்னா scientific study of language is called linguistics. And second we are going to see the levels of language. The levels of language. So these are the levels of language: phonetics and phonology, morphology, syntax, semantics and pragmatics. ஸோ இந்த அஞ்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜுடைய லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருந்து கூட ஒரு 1 மார்க்ஸ் கேட்கலாம். இதில் வந்து எது வந்து லெவல்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இல்லை அப்படின்ற மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இதுலேருந்து கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒன்று கொடுத்து அப்படியும் கேட்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்னென்னங்கிறத நாம் பார்க்கலாம். ஃபோனோட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் சவுண்ட் சிஸ்டம்ஸ், ஓகே, ஆல் சவுண்ட்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கான டெஃபினேஷன்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபோனாலஜி ஆர் ஃபோனோட்டிக்ஸ். ஃபோனோட்டிக்ஸ் அப்படின்னா சவுண்டு, ஃபோனாலஜி அப்படிங்கிறது சவுண்ட் பேட்டர்ன்ஸ். த ஸ்டடி ஆஃப் ஸ்பீச் இஸ் சவுண்ட். ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே வந்து நமக்கு 26 எழுத்துக்கள் தான் இருக்குது. There are 26 letters in English, but we are having 44 sounds in English. ஸோ உங்களுக்கு நம்ம முன்னாடி கிளாஸஸ்லேயே கூட சொல்லியிருக்கோம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேசிக் திங் இங்கிலீஷ் லாங்குவேஜ். மொத்தம் 26 எழுத்துக்கள் இருக்குது. ஆனால் இந்த 26 எழுத்துலேருந்து நமக்கு எத்தனை ஒலிகள் கிடைக்குது? 44 ஒலிகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபோனோட்டிக்ஸ் அப்படிங்கிறத டீச் பண்ணும்பொழுதே உங்களுக்கு அதில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். There are 12 pure vowels, 8 diphthongs and 24 consonant sounds. So totally 44 sounds in English. அப்போ முதல்ல அந்த மொழியுடைய அந்த சத்தம் அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்பீச் சவுண்டு பேட்டர்ன்ஸ் அப்படின் போது நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, 44 சவுண்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு சவுண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிம்பிள்ஸ் வடிவம் இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக இதை கொடுத்துருக்கேன். இப்போ இது என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈ சவுண்டில் வரும். இங்க் ஐயில் ஆரம்பிக்கிறது ஈ சவுண்ட். இந்த ஈயில் ஆரம்பிக்கிறது என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏ எக், என்ஜினியர், அந்த மாதிரி ஏ சவுண்டில் வரும். இது என்ன சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சா. இப்போ சித்ரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சா அது வர்றது சா. இது வந்து பார்த்தீங்கன்னா சா, ஜட்ஜ் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த சவுண்ட் சிம்பிள்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோனாலஜி. ஸோ அந்த இதை பற்றின படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறோம், ஃபோனாலஜி அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜி. ஸோ மார்ஃபாலஜி அப்படின்னா பாருங்கள், ஃபார்ம்ஸ் அண்ட் வேர்ட்ஸ், தட் இஸ் த ஸ்டடி ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் த வேர்டு ஃபார்மேஷன். அதாவது வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் உருவாகுது இல்லையா, அந்த வார்த்தைகளை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ஃபாலஜி. ஸோ இதில் இங்கே பாருங்கள், இப்போ இது ஒரு வார்த்தை பிளாக் போர்டு, ரெண்டுத்தையும் சேர்த்தும் போது பிளாக் போர்டு. மீனிங் ஃபுல், இப்போ இது ஒரே வார்த்தையாக சேர்க்கும்போது மீனிங்ஃபுல். இப்போ இதை மட்டும் சொல்லும் பொழுதே பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை வரும், மீன் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வார்த்தையிலேயே வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட், இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபீம். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை மார்ஃபீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் வேர்டு, that is called morpheme. Smallest unit of word is called morpheme. Okay, so அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா syntax. இப்போ முதல்ல ஒரு லெட்டர்ஸ் பார்க்குறோம், அந்த லெட்டர்ஸ் மூலமா வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்த கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். Syntax. So syntax results to
classes and sentences. Okay, classes and sentences. So syntax paranga, the study of sentence structure, that is called syntax, or otherwise known as grammatical study of words is also known as syntax. So adukana examples paranga, Ali hits the ball. Okay, Ali hits the ball. Second example paranga, the mother loves his child. கீழே இருக்கிறது பாருங்கள், the child loves his mother. ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய சென்டென்சஸும் கீழே இருக்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வார்த்தை தான் இருக்குது. சரிங்களா? இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா பாருங்கள். மதர் லவ்ஸ் ஹிஸ் சைல்ட், த சைல்ட் லவ்ஸ் ஹிஸ் மதர். ஸோ வேர்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் மேலே இருக்கக்கூடிய சென்டென்சஸ்க்கு என்ன அர்த்தம் வரும்? த மதர் லவ்ஸ் ஹிஸ் சைல்டு. அப்போ அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து நேசிக்கிறாங்க, அதிக பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே சென்டென்சஸ் கீழே பாருங்கள், த சைல்ட் லவ்ஸ் ஹிஸ் மதர், அந்த குழந்தை தன் தாய் மீது பாசம் வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் வந்து ஆர்டர், இந்த வேர்ட் ஆர்டர் சேஞ்சஸ் த மீனிங். ஸோ ஒரே வார்த்தைகள் தான், ஆனால் அது என்ன ஆகுது, வேறு இடத்துல மாற்றி வைக்கும்பொழுது நமக்கு அர்த்தங்களும் மாறுது. ஸோ இதுதான் இந்த வேர்ட் சேஞ்சஸ் த மீனிங். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு வார்த்தைகளை கரெக்டாக கோர்வையாக கொண்டு போகிறது அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செமான்டிக்ஸ். ஸோ செமான்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள், த ஸ்டடி ஆஃப் மீனிங் ஆஃப் எனி ரிட்டன் ஆர் ஸ்போக்கன் ஸ்பீச் ஆஃப் லாங்குவேஜ். அதாவது மீனிங், ஸ்டடி ஆஃப் மீனிங் இஸ் கால்ட் செமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங்ஸ் அப்படின்னாலே அர்த்தம் தெரியும். இப்போ ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இந்த டிராஃபிக் சிம்பிள்ஸ்லாம் பார்க்கும், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோடு போயிட்டே இருக்குது, அந்த ரோடு போகிற இடத்துல வந்து யூ டர்ன் போகிற இடத்துலலாம் ஒரு கான்ஸ்டபிள் நிற்கிறாங்களா, இங்கே வந்து யூ டர்ன் வரணும், இப்படி லெஃப்டில் போகணும், ரைட்டில் போகணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, டிராஃபிக் சிம்பிள்ஸ், அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரைட்டில் போகணுமா லெஃப்டில் போகணுமாங்கிறத முடிவு பண்ணுவோம். அதுதான். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம போகக்கூடாது, ஸோ இந்த சைடில் போகக்கூடாதுங்கிற அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, அதே தான். இப்போ ஒரு செல்ஃபோன் இருக்குது. ஸோ இப்போ அந்த பெட்ரோல் பேங்க்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் யூஸ் செல்ஃபோன், அதை டோன்ட் யூஸுங்கிறதுக்கு பதிலாக இந்த பிக்சர்ஸ் நம்ம அங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ செல்ஃபோன் மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கேன், கரெக்டாலாம் இல்லை. ஸோ இதை பார்த்துக்கோ, இந்த மாதிரி மீனிங்ஸ். அதாவது இப்போ டோன்ட் ஸ்மோக், ஸோ ஒரு சிகரெட் சிம்பிள் போட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க, இன்ட்ரு மார்க் போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ திஸ் இஸ் த லாங்குவேஜ். செமான்டிக்ஸ் அப்படின்னா மீனிங் ஆஃப் த லாங்குவேஜ். உங்களுக்கு 12th பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் த ரைட் செமான்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு கொஷின்ஸஸ் 12th சிலபஸஸில் இருக்குது. அது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சில சென்டென்சஸ் இருக்கும், ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்து ஒவ்வொரு சென்டென்சஸும் எந்த ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஓகே, ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், பாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சச்சின் இஸ் த கிராண்ட் மாஸ்டர் இன் கிரிக்கெட் அப்படின்னு போடும்போது, அப்போ கிரிக்கெட் வந்து எதுக்கு சேர்ந்தது, ஸ்போர்ட்ஸில் வரக்கூடியது இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு 5 மார்க் கொஷின்ஸஸ் 12th இங்கிலீஷில் இருக்குது. ஸோ செமான்டிக் அப்படிங்கிறது த மீனிங் ஆஃப் த சென்டென்சஸ், அதுக்காக சொல்லுவேன். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராக்மேட்டிக்ஸ். ப்ராக்மேட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ் ஆஃப் ஒன்ஸ் லாங்குவேஜ் இன் சர்டைன் சிச்சுவேஷன்ஸ். யூஸ் ஆஃப் ஒன்ஸ் லாங்குவேஜ் இன் சர்டைன் சிச்சுவேஷன்ஸ். அதாவது யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் யூஸ் அப்படின்னு ஷார்ட் பண்ணணும். மொழியை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க, மொழியை வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒருத்தர் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். ஸோ இப்போ நான் என்னோடய வீட்டில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அவங்க கிட்ட நான் என்ன பண்ணுறேன், தமிழ் பேசுகிறேன். அதுவே நான் வெளியில் போகிற ஒரு ஆஃபீஸ் போகிறோம், இல்லை ஒரு ஸ்கூல் போகிறோம், ஸோ அந்த இடத்துல என்னோடய டீச்சர், நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன், ஸ்கூலில் இங்கிலீஷ் பேசுகிறேன். சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 3-4 மொழியெல்லாம் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு முஸ்லீம்ஸ் எடுத்துக்கலாங்களேன். ஸோ அவங்க எல்லாருமே உருது பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய நேட்டிவில் இருக்கும் பொழுது அவங்க உருது பேசுகிறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கவங்க கூட தமிழ் பேசுகிறாங்க. ஒரு ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படின்னா அவங்க இங்கிலீஷ் அந்த மாதிரி மொழியை வந்து எங்கெங்கெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லெவல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னா இதுதான்.
ஸோ இப்போ நம்ம ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சவுண்டில் வருது. அதுக்கப்புறம் இது வந்து லெட்டர்ஸ், இது வேர்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, வேர்டு ஃபார்மேஷன், ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செமான்டிக்ஸ், அந்த அர்த்தத்தை கொடுக்குறோம். இந்த அர்த்தத்தை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ராக்மேட்டிக்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம மெட்டீரியலில் உங்களுக்கு டீட்டெயில்டாகவும் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்தடுத்து என்னங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா முதல்ல இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். லிங்குவிஸ்டிக்ஸ்னால் என்ன, லெவல்ஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸஸில் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து டீப்பாக படிக்க வேண்டியது நம்ம அடுத்தது கிளாஸஸில் பார்க்கலாம். இல்லை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த இதை வந்து கரெக்டாக முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மார்ஃபாலஜினா என்ன, மார்ஃபிம்னா என்ன, ஃபொனோட்டிக்ஸ்னால் என்ன. இப்போ இந்த ஃபொனோட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபொனோட்டிக்ஸஸில் இந்த சவுண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபொனீம். ஃபொனீம், ஓகே, PHONEME, ஃபொனீம். அப்போ ஃபொனீம்னா என்ன, மார்ஃபிம்னா என்ன. ஃபொனீம்ங்கிறது இட்ஸ் ரிலேட்டட் டு த சவுண்டு. மார்ஃபிம், திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் வேர்டு, திஸ் ரிலேட்ஸ் டு த வேர்டு. ஸோ இதுக்கான அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது நீங்கள் லிங்குவிஸ்டிக்ஸில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் சம் பாப்புலரிஸ்ட், ஃபெர்டினாண்ட் டி சாசர், நோம் சோம்ஸ்கி. ஓகே, ஸோ இந்த மாதிரி லிங்குவிஸ்டிக்ஸில் நிறைய விஷயங்களை சொன்னால் ஒரு 4 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா த கிரேட் பீப்புள்ஸஸாக இதில் இருக்காங்க. அந்த 4 பேரும் என்ன புதுசாக லிங்குவிஸ்டிக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க, எப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் எ டீச்சர் ஐ ஷுட் நாட் சே லைக் தட். நான் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ நாம் வந்து ஒரு காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்க சொல்லும் பொழுதோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு PhD படிக்கும் பொழுதோ, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்போ டீட்டெயில்டாக நீங்கள் படிக்கலாம். சரிங்களா, லிங்குவிஸ்டிக்ஸை டீட்டெயில்டாக படிக்கலாம். ஆனால் இப்போ நாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன நல்லா தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா, அதை மட்டும் நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் அது பெஸ்ட்டாக இருக்குங்கிறது என்னோட ஐடியா. ஓகே, ஸோ இது வந்து நான் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து 9th யூனிட்டில் இந்த லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு தேவையானதாக நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டீப்பாக நம்ம மெட்டீரியல்ஸில் கொடுத்துருக்குறோம், நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் அதையும் சேர்த்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் தட் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஸோ லாட் ஆஃப் கால்ஸ், நிறைய பேர் ஃபோன் பண்ணி உங்களோட வீடியோஸஸ் தான் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. Now we are going to cross near the 30,000 subscribers. So thank you so much for your supports. Okay, so I'll meet you on another interesting topic on my next class. Thank you all.